வீட்டுக்காரர்கள் உங்கள்ட்ட காணக்குரலை கண்ணால் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. சரி, இப்போ உண்மையில அங்கிள் சொல்லுங்க, நீங்க இப்படியான பிள்ளைகளுக்கு இப்படியான குடும்பங்களுக்கு வந்து உண்மையில உதவி செய்யறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? அவளுக்கு அதுதான் இது அது வாங்கணுமன்றது சின்ன ஆசை. ஆனால் அந்த கதைச்சது இன்னொரு வார்த்தையை வச்சு எங்களுக்கு இப்படி அவற்ற மனசுல பதிஞ்சு இவ்வளவு பெரிய எங்களுக்கு சர்ப்ரைஸ். கண்ணான கண்ணீரின் கண்ணாளா என்னுள் மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயோ, போதும் போதும் என சென்றாயா. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. ஓகே, அப்படி கண்டினியூ வந்து அவங்களோட பயணங்களை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார்ன்ற மாதிரி எங்களுக்கும் தெரியாது, அப்படியே போய்கொண்டிருக்கு. ஸோ அங்கள் மறுபடியும் தாய்நாட்டை விட்டு வளர் நாட்டுக்கு செல்லும் வரை சுத்தத்தான் போகிறோம். என்ன எப்போ முடிவெடுப்போம் எங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு இடத்துக்கு போவோம், அடுத்த அந்த வேலை முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்து எங்கோ சரியா பங்கோ அப்படித்தான் வந்து போய் கொண்டிருக்குது. இப்போ இன்னைக்கு அந்த வகையில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு கழுதாவளையில் கிட்டத்தட்ட ஒரு 1 year இருக்குமா? இப்போ 1 year இருக்குமா? ஒருத்தங்களுக்கான ஒரு ஹெல்ப் ஒன்று வந்து அங்கே பண்ணியிருந்தார் வந்து அங்கேருந்து. அதாவது அந்த பிள்ளையோட இசைத்துறையில் வந்து அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டது ஒன்று வந்து வயலிங் ஒன்று வேண்டி கொடுக்க சொல்லி, அதை வந்து வீடியோவில் ஒரு பாட்டில் ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் அந்த பிள்ளை சொல்லியிருந்தது. அந்த கட்டத்தை வந்து அங்கே உத்து பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு வந்து இந்த பிள்ளையோட கெரியரில் அது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வயலிங்கை வந்துட்டு அங்கேருந்து வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அப்போ பிள்ளைகள் அந்த பிள்ளைன்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது தங்களுக்கான ஹெல்ப் பண்ணவங்களோட முகத்தை ஒரு வாட்டியாச்சும் பார்த்துருவோமான்றது மாதிரி தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அவங்கள்ட்ட வைஃப் வந்து ஆசைப்பட்டது வந்து நீங்கள் நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பிள்ளையை போய் நேரடியாக போய் பார்த்துருவாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி பிள்ளை வந்து ஆசைப்பட்டது வந்து அங்கே வந்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2 பேரோட ஆசையும் வந்து இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆமாம், அதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு போக போகிறோம். ஆமாண்டு ஒன்று எல்லாத்தையும் கலைச்சி முடிச்சுட்டு என்ன சோகன்றாங்க இதென்றாங்க. ஐயோ கலைச்சி போயிட்டியா? கலைச்சி போயிட்டாங்க. ஓகே, அது பக்கம் ஒரு பக்கம் இருக்க ரைட். இப்போ வந்து நாங்கள் அதிகம் பேசாமல் அந்த பிள்ளை யார் அப்படிங்கிறத வந்துட்டு சென்ற காணொலிகளோட இன்ட்ரோ வந்துட்டு முன்னுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ அவங்கள்ட்ட வீட்டை போய் பிள்ளையுண்ட இப்போது வந்து பிள்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு அங்களும் வந்து பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பிள்ளையை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னால் பிள்ளையை வந்து நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி போல் உடனே கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வளமையா கிளைமேக்ஸ் எல்லாம் கத்துற இது வந்த உடனே ஃபுல்லா கத்து என்ன உள்ள நடந்தது? வயலிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. சுபலக்ஷாவுக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒரு ஸ்பெஷலும் இல்லை. பர்த்டேயா? பர்த்டேயும் இல்லை. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லையா? கிளாஸுக்கு போன இடத்துல ஒரு கிழமைக்குள்ளே வாங்கினா தான் கிளாஸில் சேரலாமன்னு சொன்னேன். சொல்லத்தான் உடனே என்ன செய்தான்னு சொன்னால், இது அந்த ட்ரீம் இசைத்துறையில் சாதிக்கணும்ன்ற படிக்கணும் படித்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியோ இது என்ன கிஃப்ட்ன்றதை பார்க்கறதுக்கு முதல் யார் அனுப்பியிருப்பாங்கன்றதை கெஸ்ட் பண்ணி சொல்லணும். சொன்னீங்கடா சரியான நாள் சொன்னால் தருவோம். வீடியோவில் கதைச்சவன் வீடியோவில்ண்டா இந்த வீடியோவில் வச்சோம். யூடியூப் சேனலில் யூடியூப்பால் வந்தவங்களா? பிள்ளைகளை தான் யூஸ் பண்ணுறேன். தொட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ கூட பிடிச்சி ஸ்டேட்டஸில் போட்டிருக்கா. சரியான விருப்பம் வயலில். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை. உங்களுக்கு தான் நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு என்ன வாய்ஸ். இப்படிலாம் பாட்டு படித்தா வயலின் இல்லை எல்லாமே கொடுக்கலாம். இங்கே ஒரு விளையாட்டு அந்த பெரிய ஏழுமலையில் அசால்ட்டா ஏரியை போட்டு இறங்கி வச்சிருக்கோம் நாங்கள். நீங்கள் ஒரு நாள் வீட்டில் குந்தி ஒழுமனத்துக்கு வந்து கால் நோதுண்டு சொல்கிறீங்க. அதான் மலையில் வந்து உருட்டிடிக்கணும் போல மேஜி.
கொழும்புல இருந்தக்குள்ள இவ்வளோ கொழும்புல இருந்தபடி தான் இவ்வளோ கற்றுக்கொண்டு என்ன ஒன்று இல்லை மண்டபம் ஏதுக்கு போகிறது கற்றுக்கொள்றது பிடிச்சிக்கொள்ளு. கேளுடா நீங்க வெயில கண்ட ஓடி போய் நிலவுக்குள்ள நிக்கிறீங்க. வெயில் இல்லை ஜெயிலுக்குள்ளேயா? அதான் வெயிலுக்குள்ளேயும் போகும் ஜெயிலுக்குள்ளேயும் போகும், அனைத்தையும் கற்றுக்கொண்டாச்சுடா இந்த வயசுலயே. உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறாங்க ஜெயிலுக்கு போனால் கம்பி என்ன வாங்குறது அந்த பிரச்சனையில் கம்பி அடைச்சி விட்டாங்க. அடைச்சோன்னா கம்பி இருக்கு எண்ணி பார்த்தேன் 26 கம்பி இருக்கு. அந்த கம்பி என்றன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் போய் கம்பியில அண்ணி பார்க்கல, வாழ்க்கையை தான் அண்ணி பார்த்தேனா. வீட்டுக்காரக்கள் என்ன கவுரு தின்னியா துளு வரலாமா? தங்கச்சிக்கு வயலின் ப்ரெசன்ட் பண்ணது வந்து அவர் தான். இன்றைக்கு நேர்லயே வந்து மீட் பண்ணி உங்கள்ட்ட காணக்குரலை கண்ணால் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? வயலின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் இப்போ இயர் கிளாஸ் போய் கொண்டிருக்கேன் தானே. சொன்னால் அங்கே மிஷினு கிளாஸ் போக தொடங்குனா கண்டினியூவாக போகணும். வரவு பார்த்து தான் கிரேட் சர்டிஃபிகேட் தரவங்க. அதால் ரிசல்ட் வந்த பிறகு தான் இங்கே ஹிமாலயா காலேஜில் டைம் டேபிள் தருவாங்க. அது பார்த்துட்டு போகணும். வீட்டில் நார்மலாக யூடியூப் கூட பார்த்து கற்றுக்கொள்ளலையா? பழகிட்டீங்களா? ஏதாச்சும் நல்லா வராது. நார்மலாக ஆச்சு சரி கமப்பா அப்படி இல்லை. டீச்சர் சொன்னவ டீச்சர்கிட்ட வச்சு காலில் ஆசீர்வாதம் வச்சு குருதட்சணை கொடுத்து பழகின பிறகு தானே அதை பழக சும்மா எடுத்து விளையாடக்கூடாது. உண்மையில இப்போ கேளுங்கடா, நம்மள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்கிறவங்க எல்லாம் கேளுங்கடா. அதெல்லாம் ஒரு தெய்வீகமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய கலைகள். இது எடுத்தா அங்கே வச்சு எடுத்து இருக்கிறவங்கள டைட் பண்ணுறவங்கள தூக்கணும் அடி இது ஏறது. கேளுங்கடா, உங்களுக்கும் தான் ரைட். இருங்களேன், நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நிற்கக்குள்ள நாங்கள் பெருசா நிற்கிறதானே எங்களோட வேலையில். எங்கே போய் வலிக்கிட்டாங்க? நாங்கள் இல்லை, கோயிலுக்கு போய் கலா கோயிலையா? பகல் டைமில் என்ன ஸ்பெஷல்? பகல் பூசை இருக்குது. பூசை பார்க்க டேய் தானே மாப்பிள்ளை திருவிழா நைட்டுக்கு. இந்த மாதிரி லைஃப்லாம் எப்படி போகுது? பிரச்சனை இல்லையா? எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரா? ஓகே. இல்லை, நான் செலக்ட் ஆகலை. நான் எதிர்பார்த்தேன் நான் கிடைக்கும். பட் அந்த எஃப்இல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தா அது செலக்ட் ஆகலைன்னா கவலை தான். கிடைக்கும்னு சொன்னால் பெட்டியோட மூவி செய்யறேன். இது வந்து முடியல முயற்சி. அப்போ அன்னைக்கு தமிழ் தின போட்டியாக நடந்தது. அப்போ அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஈவினிங் டைம் இங்கே போயிட்டு வந்து நினைக்கிறேன். அதால் ஈவினிங் டைமும் ஆஃப்டர் டைம் என்ன போயிட்டு வந்து முன்னுக்கு அந்த இன்டென்சிவ் போட் வந்து டெக்கரேட் பண்ணி நிறைய பிள்ளை வந்துட்டு போயிருந்தது. அதில் ஒரு தெரிஞ்ச பிள்ளை கிஷோவுக்கு தெரிஞ்ச பிள்ளை, கிஷோவோட கொஞ்சம் அவர்கிட்ட கழிச்சிருந்தேன் டான்ஸ் ஆடின அந்த பிள்ளை தானே. ஆனால் இல்லை, கிஷோவுக்கு எல்லா இடத்தையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அவங்கள்ட்ட டான்ஸுக்கு பாட்டு படித்தவங்க தான். அதுதான் நான் படித்தது. ஆறு பிள்ளை அப்போ அந்த பிள்ளை பேர் என்ன? ஓகே. இப்போ அங்கிள் வந்து பிள்ளைகிட்ட நேரடி ஏதாச்சும் கேட்கணுமா? கேட்பேன். எனக்கு எங்களோட ஒய்ஃப் சொல்லி போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக வந்து என்னென்னு சொல்லி சொன்னாங்க? அவர் தெரியும் நான் இது வாங்கி கொடுத்தது. வயலின் ப்ரெசென்ட் பண்ணது வந்து தெரியும். அப்போ தங்கச்சி அன்னைக்கு வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணா அப்படிங்கிறது வந்து தெரியாது. பேர் மட்டும்தான் சொல்லியிருப்போம். மோஸ்ட்லி வந்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டு எல்லாப்பட்ட பேர்களை மட்டும் தான் சொல்லுமே தவிர அவங்கள வந்து நேரில் வந்து யாருன்றது வந்து தெரியாது. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க வந்து உண்மையில் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணவங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைகள் வந்து அப்படி நிறைவேறது கிடையாது. ஆனால் ஜோசப் அங்கிள் இப்போ வந்து நாட்டுக்கு வந்ததுனால அவரை ஹெல்ப் பண்ண ஒரு பாதிப்பே இருக்காச்சும் வந்து அவரை வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி
ரீசெண்டாக ஒரு சில இடத்துல வந்து காண்பிச்சிருந்தோம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி தங்கச்சிக்கும் வந்து கூட்டிக்கொண்டு வந்து இவங்க மூலம் தான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் கிடைச்சிது அப்படிங்கிற சொல்லிட்டு வந்து அது மாதிரி ஜோசப் அவங்கள்ட்ட ஒய்ஃபுண்ட ஆசை வந்து பிள்ளைய வந்து நேரில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்கள்ட்ட ஆசையை வந்து நிறைவேறின மாதிரி. ஓகே, இப்போ அங்களுக்கு நீங்கள் நேரில் கண்டுட்டீங்க, அன்னைக்கு பார்க்க முடியாமல் இருந்தேன், நேரில் பார்த்து ஏதாச்சும் அங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? நான் வயலின் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. விருப்பம் இருந்தது. தந்துட்டு போன அந்த எங்களுக்கு முதலாக ஹெல்ப் பண்ணினீங்க தம்பி என்பது அதை பார்த்து தேவ சொன்னவ அதில் கை வச்சிடாதுங்க, வயலின் வாங்கணும் முதல் சொன்னது அதுதான். அந்த காசுல அவளுக்கு அதுதான் இது எது வாங்கணுமன்றது மிச்ச ஆசை. ஆனால் அந்த கதைச்சது சின்ன வார்த்தையை வச்சு எங்களுக்கு இப்படி அவற்ற மனசுல பதிஞ்சு இவ்வளவு பெரிய எங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்க கொண்டு தருவீங்க நாங்கள் நினைக்கல. மியூசிக்ல அந்த ஃபுல் வாசிப்பான் அடுத்த பக்கம் அவன் அந்த காதுக்கு அதானே லிப்ரிட்ஸ் அப்போ அவ கண்டன்னு சொன்னா வீடியோ பார்க்குறத சொன்னால் வாங்கி கொடுக்குறது. மோஸ்ட்லி நிறைய வீடியோக்களில் வந்துட்டு அங்கே உத்து பார்ப்பார். உத்து பார்த்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி ஒரு 1 வீக் அந்த வீடியோக்கு டைம் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாரு அவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் கிடச்சிட்டா. இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் சரி அதை நான் பண்ணுறேன், இனி யாரும் கால் பண்ணாங்கன்றா நான் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் பண்ணிடுவார். அப்படி தான் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஜூம் கிளாஸ் இதுக்காண்டி ஃபோனாக இருக்கட்டும், அதே மாதிரி மியூசிக் இவங்களுக்கான அந்த வயலிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான வீல் சேர்களாக இருக்கட்டும், அப்படி நிறைய ஹெல்ப்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ரைட், இப்போ இன்றைக்கி அங்களுக்காக வேண்டி நேரில் வந்து ஒரு பாட்டு பாடுறீங்க. ஓகே, அப்போ பாடுங்க. முத்துமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜனுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கை ஸ்வர்க்கம், சொல்ல இரவோ சொல்ல உறவோ, இல்ல ஒருவனை வேண்டி கூசுரோ, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை, கண்ணான கண்ணேன் கண்ணாளா என்னுள் மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயோ, போதும் போதும் என சென்றாயா. ஓகே, சூப்பர். புது பாட்டு அதுக்குள்ளே வந்து மனநம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து அங்கிள் இப்போ எங்கேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுமா? இல்லை, ரீசெண்டாக வீடியோக்குள்ள பார்த்தீங்களா சேனலில்? இல்லை. ஸோ நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? எங்கே எந்த நாட்டில் இருந்து வந்து உங்களுக்கு இது ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது அப்படி சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கா? ஸ்வீஸ். ஓகே, ஸோ ஸ்விஸ்ல இருந்து தான் வந்திருக்கிறார் அங்கள். ஆனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸா பண்ணினது தம்பி எங்களுக்கு உண்மையிலே கணக்கேல அதையா. ஓகே, என்ன சொன்னால் உண்மையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கும். அது வந்து சடன்னு அவங்களோட கண்முன் தோன்றும் போது அது கிடைக்கும் போது வந்து அவங்களுடைய அந்த சந்தோஷத்துக்கு வந்து எல்லை இருக்காது. அப்படி தான் நாங்களாம் வந்து லைஃப்பில் சின்ன வயசில் நிறைய ஆசைப்பட்டு எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு. ஆனால் இப்போ அது கிடைக்கும் போது எங்களுக்கு எந்த சந்தோஷம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் சாதாரணமான மிடில் கிளாஸில் இருக்க நிறைய ஃபேமிலியில் இருக்க நிறைய பிள்ளைங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றும் போது அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ உண்மையில் அங்கே சொல்லுங்கள், நீங்கள் இப்படியான பிள்ளைகளுக்கு இப்படியான குடும்பங்களுக்கு வந்து உண்மையில் உதவி செய்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? எனக்கு ஒன்று கூட பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால், நாங்களும் அந்த நிலையில தான் வந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ இப்போ எங்களுக்கு இவர்களை பார்க்கும்போது ஏதாவது செய்யணும் போல மனதுக்குள்ள ஒன்றுனா உடனே டக்கு செய்யணும். இல்லை நாளைக்கு நாள் எங்களுக்கு இல்லை, அதனால் அந்த நாளில் செய்து முடிச்சிடணும்ட்டு வைஃபும் எனக்கு கிடைச்ச வைஃபும் ஒரு இதே ஃபீல் இருக்கபடியா கொடுக்குறதுல குறைவில்லை. அதில் நாங்கள் சரியான சந்தோஷத்தை கண்டிருக்கோம். சூப்பர். அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு மனத்திருத்த சந்தோஷம். நம்ம கடந்து வந்த பாதையில் இப்போ இன்னைக்கு கடக்க இருக்கிறவங்கள நம்ம தாண்டி கடக்க வைக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். உண்மையில உதவி பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு கைமாறா வேறு எதையுமே எதிர்பார்க்குறதில்ல. அவங்களுக்கு முகத்துல இருந்து அந்த ஒரு வர புன்னகை அண்ட் வந்து அவங்க பண்ண உதவியை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்க பார்க்குறது தான் கூடுதலாக விருப்பம் வேண்டாம். மற்றாக்களும் கணக்கான இடங்கள்ல அப்படி நடக்குது தானே. இப்போ அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டா நாங்கள் போய் கொடுத்துட்டோம், எங்களுக்கு ஒரு அதன் மேலே நிறைவே கொடுக்குது. மற்றது வயசாக்கள் போக்கள் சொல்லி தேவைப்பட்டவங்க போயிட்டு வாங்க.
இப்போ உண்மையில் உதவி பண்ணவங்களில் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறப்ப மில் வச்சு கொடுப்பாங்க, கடை போட்டு கொடுப்பாங்க, அது மாதிரி இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், படிப்புக்கான மற்ற வேலைகளாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பண்ணி முடிய அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு சாதிக்கணும், அந்த குடும்பம் வந்து சாதிக்கணும்ன்றதை மட்டும்தான் அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. சில குடும்பங்கள் என்ன சொன்னால் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதை ஒரு சில பேரோட வீடியோக்களை வந்து காண்பிச்சிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வாழ்வாதாரத்துக்கு ஆடு கொடுத்தாவோ இல்லைன்னு சொன்னால் கடைகள் வச்சு கொடுத்தாவோ ஒரு 1 மந்த்தாலேயோ 2 மந்த்தாலேயோ இழுத்து மூடிடுவாங்களே, செய்திருவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். பல வீடியோக்கள் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணி வலியுறுத்தியிருக்கோம். ஸோ வந்து தயவு செய்து உங்களுக்கான ஒரு உதவிகள் கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் கைமாறா பண்ண போகிறது, அவங்க பண்ண உதவி வச்சுக்கொண்டு நீங்கள் மேலேயும் அடுத்த படி வளர்ந்து வந்து அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணி காட்டுறது மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறது ஒன்று. ஓகே, ஸோ தங்கச்சி குட் பிளாக். அவங்க வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து அப்படியே வச்சு போகணும். மேலே வந்து வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டக்டில் இருங்க. ஓகேங்களா? அப்போ போயிட்டு வரட்டா, என்ன பண்ணாலும் கால் பண்ணுங்க. நான் இப்போ தங்கச்சி அந்த எஃப்இயில் ஒரு காம்படிஷனில் வந்துட்டு சேர்ந்துருந்தாங்க. அப்போ அதையும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச குரூப் இதிலெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்பவுமே நம்மளுக்கான வெற்றிகள் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குற டைம் வராது. வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கும் போது கிடைக்காது. எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து கிடைக்கக்கூடியது ஒன்று தான் வந்து. அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட சேனலில் தெய்வான பாட்டியம்மா வந்து இப்போ பழமையாக எல்லா பேருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணோம். ஆனால் அவங்க மூலம் எங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு மாறும், நிறைய பேருக்கு நாங்கள் அறிமுகமாகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது எங்களுக்கு. ஸோ அவங்களும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படி சொல்லணும் தெய்வான பாட்டியமும். ஸோ அப்படி தான் வந்து யாரோட வாழ்க்கையில் எப்போ மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற டைம் நடக்காது, எதிர்பார்க்காதப்போ வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வயலின் கிடைச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத டைம் வந்து உங்களுக்கு கிடைச்சது. அப்படி வந்து உங்களோட வாழ்க்கை மாறும். ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நல்லபடியாக கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. சரிங்களா?